ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் ப்ரொவைடரை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொவைடர் அப்படின்றது உங்களுக்கு பேசிக்காக ஃப்ளட்டரில் வரக்கூடிய ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி. இது எங்களுக்கு டிஃபால்ட்டாக வராது. ஃப்ளட்டரில் நம்ம தேர்ட் பார்ட்டி லைப்ரரியாக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளட்டர் பொறுத்தவரை என் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்குது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கெட்டெக்ஸ் இருக்குது, ப்ரொவைடர் இருக்குது, ரிவர்பாட், பிளாக், ரிடெக்ஸ், நமக்கு இந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. பட் பெரும்பாலும் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது ஒரு 4 யூஸ் பண்ணுவாங்க. கெட்டெக்ஸ், ப்ரொவைடர், ரிவர்பாட், பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சின்ன அப்ளிகேஷன் அப்படின்னா கெட்டெக்ஸ் இல்லை ப்ரொவைடர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை இது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா செட் ஸ்டேட் அந்த மாதிரி சின்னதாக எதாவது போய்க்குவாங்க. உங்களுக்கு செட் ஸ்டேட் அப்படின்றது வந்து டிஃபால்ட்டாக ஃப்ளட்டருக்குள்ளே ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்காக வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அது டிஃபால்ட்டாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு கெட்டெக்ஸ், ப்ரொவைடர் மற்ற எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கெட்டெக்ஸ் அப்படின்றது வந்து பெரும்பாலும் நான் பயன்படுத்துறது இல்லை. பர்சனலி ஐ டோன்ட் ப்ரிஃபர் கெட்டெக்ஸ். ஆரம்பத்துலேருந்தே ப்ரொவைடர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் இப்படியே இந்த ஃப்ளோவோட போயிட்டேன். ஸோ நீங்கள் ப்ரொவைடர் வந்து சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க, கெட்டெக்ஸ் சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் என்டர்பிரைஸ் லெவலில் பெருசாக போகுது அப்படின்னா உங்களுக்கு ரிவர்பாட் போவாங்க. இல்லைனா மேக்ஸிமம் இருக்க என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு பிளாக்கில் தான் இருக்குது. பிஎல்ஓசின்னு சொல்லுவாங்க, பிளாக். இந்த 4 ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பெருசாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தவிரவும் சின்ன சின்ன ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ப்ரொவைடர் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொவைடரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கும். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கோட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு இது மெட்டீரியல் ஆப் இந்த கோட் ரன்னிங்கில் தான் இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போது இங்கே இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். நம்ம இங்கே ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வச்சு இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணும்போது இங்கே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இது சிம்பிளாக இது மட்டும் தான் பண்ண போகிறோம். இதை வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண உடனே அந்த பாய்லர் பிளேட் கோட்லேயே உங்களுக்கு அந்த கவுண்டருக்கான கோடு தான் இருக்கும். பட் அதை வந்து உங்களுக்கு செட் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே அதே சேம் விஷயத்தை வந்து கவுண்டர் அப்ளிகேஷனை ப்ரொவைடர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அவ்வளோ டிஃப்ரென்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்தது மெயின் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்வீஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் சர்வீஸ்னு வைக்கிறேன். மேபி இதுக்கு ஒரிஜினல் நேம் வந்து கண்ட்ரோலர் தான் வைப்பாங்க. நான் மறுபடியும் சர்வீஸ்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் pub.dev பேஜுக்கு போய் அதை காப்பி பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா Ctrl+Shift+P இதில் வந்து ஆட் டிபெண்டன்சின்னு இருக்கும். கிளிக் பண்ணி ப்ரொவைடர், இந்த ப்ரொவைடர் எக்ஸாக்டாக ப்ரொவைடர் அப்படின்ற நேம் மட்டும் தான் வரும். இதை கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் கிளாஸ் ஆப் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டென்ஸ் சேஞ்ச் நோட்டிஃபையர், நாட் சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடர், தட் இஸ் சேஞ்ச் நோட்டிஃபையர். சேஞ்ச் நோட்டிஃபையரை எக்ஸ்டெண்ட்னா விச் இஸ் சிமிலர் டு இன்ஹெரிட். நான் சேஞ்ச் நோட்டிஃபையரை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஆப் சர்வீஸ் என்ற கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து int _count. அண்டர்ஸ்கோர் அப்படின்றது இங்கே ப்ரைவேட் வேரியபிள் அப்படின்றது மீன் பண்ணுறது. ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி அண்டர்ஸ்கோர் வந்துச்சுன்னா அது இஸ் ப்ரைவேட் அப்படின்றது உங்களுக்கு அந்த என்டிட்டிக்குள்ளே மட்டும்தான் நமக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். ஆப் சர்வீஸ் அப்படின்ற கிளாஸுக்குள்ளே இந்த ப்ரைவேட் வேரியபிள் க்ரியேட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த ஆப் சர்வீஸ் இந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் இந்த வேரியபிள் யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் த கிளாஸ் இந்த வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸோ வி ஆர் கிரியேட்டிங் த வேரியபிள் ஆஸ் ப்ரைவேட். உங்களுக்கு இன்னொரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். int get count, ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். ஓகே, கெட்டுன்றது கெட்டரை மீன் பண்ணோம். இது வந்து பப்ளிக்காக தான் இருக்குது. நம்ம இதுக்கு எந்த ப்ரைவேட்டும் போடலை, ப்ரைவேட் ஆக்சஸ் எதுவும் போடலை. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த ப்ரைவேட் வேரியபிள் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கிளாஸுக்குள்ளே மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். இந்த கெட்டர் போட்டிருக்கோமா, இந்த கெட்டரில் இருக்க வேரியபிள் வந்து நமக்கு பப்ளிக்கில் இருக்குது. ஸோ இந்த ப்ரைவேட் வேரியபிளோட வேல்யூவை பப்ளிக்காக இந்த கவுண்ட் அப்படின்ற கெட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம். இது அதுக்கான மீனிங். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்ட்ரைட்டாக இந்த கவுண்ட் அப்படின்ற வேரியபிள் ஆக்சஸ் பண்ணாமல் ஒரு கெட்டர் வழியாக ஆக்சஸ் பண்ணுறோம். ரைட், இது வரைக்கும் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இதுக்கு மேலே டீப்பாக போனால் கொஞ்சம் குழப்பம். ஸோ வாய்ட் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், இன்க்ரிமெண்ட் அப்படின்னு. இன்க்ரிமெண்ட்
இப்போ இந்த இன்க்ரிமெண்ட்டில் என்ன ஆகுனா இந்த கவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த கவுண்ட்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், சொன்ன மாதிரி கவுண்ட் அப்படின்ற ப்ரைவேட் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கும்போது இந்த கவுண்ட்டோட வேல்யூ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நோட்டிஃபை லிஸ்னர்ஸ்னு கொடுக்குறேன். நோட்டிஃபை லிஸ்னர்ஸ் ஏன் கொடுக்குறேன் அப்படின்றத நான் இது யூஸ் ஆகிற இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வரைக்கும் போதும், நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது இன்க்ரிமெண்ட் மட்டும் தான் பண்ணுறோம். அண்ட் இங்கே நம்ம எங்கே போகிறோம், சாரி சர்வீஸ்குள்ளே லிப்புக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். என்ன ஃபோல்டர்னால் ஸ்க்ரீன்ஸ் ஹோம் டாட். இந்த ஹோமில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டேட்லெஸ் விசிட் STLW, சாரி ஸ்டேட்ஃபுல்லாக இது SW. இதுக்கு விசிட் நேம் வந்து என்ன வைக்கிறேன்னா ஹோம் பேஜ்னு வைக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னதாக மெட்டீரியல் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும், IMPM. ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்கேப் ஃபோல்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஸ்கேப் ஃபோல்டில் ஆப் பாரில் டைட்டிலில் என்ன தரேன்னா கவுண்டர் ஆப் அப்படின்னு டைட்டில் தரேன். அண்ட் இதோட பாடியில் சென்டரில் நான் என்ன கொடுக்குறேன், ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ 0 கொடுக்குறேன். ஓகே, இது வரைக்கும் ஓகே. இப்போ மெயின் வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்கேஃபோல்டு. இந்த ஸ்கேஃபோல்டு அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக க்ரியேட் பண்ண ஹோம் பேஜ் கொடுத்துடலாம். ஆட்டோ இம்போர்ட் ஆயிரும். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ண பேஜ் வரும் பாருங்கள். கரெக்டாக வச்சா இந்த பேனர் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பேனர் ரிமூவ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் ஆப்புக்குள்ளே டீபக் ஷோ செக் மோட் பேனர்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ. இதை வந்து நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேனர் வராது. ஓகே, இப்போ பேனர் வரல. நம்ம டெக்ஸ்ட்டு சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸ்டைல், டெக்ஸ்ட்டு ஸ்டைல், சைஸ், ஃபாண்ட் சைஸு டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா 14 அப்படின்ற வேல்யூவில் இருக்கும். நான் வந்து ஒரு 20 or 28 கொடுக்குறேன். 28 இஸ் ஃபைன். யா, இதுக்கு வேணால் நீங்கள் போல்டு கூட கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு. யா, நவ் இட் இஸ் ஃபைன். இப்போது என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் விசிபிலிட்டிக்காக நான் இந்த டாக்குமெண்ட்டை ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் ஓகே. இப்போ இதுக்கப்புறம் தான் இங்கே ப்ரொவைடர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கவுண்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது இப்போ கரெக்டாக ஸ்ட்ரிங்கில் இருக்குது. இதை இன்டீஜருக்கு மாற்றணும், ஒன்றும் தேவையில்லை. இதை என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லும் போது இங்கே வந்து நம்ம ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வச்சு அதை கிளிக் பண்ணும்போது கவுண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் எல்லோரும் அப்படி தான் பண்ணுறாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இங்கே டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு டெக்ஸ்ட் பட்டன் வைப்போம். பட்டன்லேயே உங்களுக்கு பல விதமான பட்டன் இருக்குது. டெக்ஸ்ட் பட்டன், எலிவேட்டட் பட்டன், அது நிறையா இருக்குது. இங்கே நம்ம வந்து டெக்ஸ்ட் பட்டன் வைக்கிறோம். டெக்ஸ்ட் பட்டன் ஆன் ப்ரெஸ் இப்போது எம்டியாக விட்டுடலாம். சைல்டில் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த டெக்ஸ்ட் கொடுத்துடலாம், டெக்ஸ்ட் விசிட். ஓகே, இப்போது நீங்கள் ப்ரொவைடர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மெயின் ஃபைலில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறோம், ஆப் சர்வீஸ் அப்படின்ற நேமில் ஒரு ப்ரொவைடர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம மெயினில் நம்ம சொல்லி ஆகணும். அதை இந்த மெட்டீரியல் ஆப் ஜஸ்ட் நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் சிங்கிள் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறதுனால நான் ஐ எம் கோயிங் வித் லிசனபிள் ப்ரொவைடர். ப்ரொவைடர்லேயே உங்களுக்கு பல விதமான ப்ரொவைடர் இருக்குது. லிசனபிள் ப்ரொவைடர் இருக்குது, சேஞ்ச் நோட்டிஃபை ப்ரொவைடர் இருக்குது, ஸ்ட்ரீம் ப்ரொவைடர், ஃபியூச்சர் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஒரு 10-12 அதுக்கு மேலே கூட இருக்கலாம். நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்னா லிசனபிள் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறேன். LISTENABLE just a minute. Before that நான் ப்ரொவைடர் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ப்ரொவைடர் டாட் லிசனபிள் ப்ரொவைடர். ஓகே, இப்படி வந்ததுக்கப்புறம் க்ரியேட்டில் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி
நான் வந்து அந்த ப்ரொவைடர் பில்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ப்ரொவைடர் பில்ட் பண்ண போகிறோன்னா ஆப் சர்வீஸ் இது. ஓகே. அண்ட் சைல்டில் நான் நம்ம ஃபஸ்ட்டே வச்சுருந்து மெட்டீரியல் ஆப் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ப்ரொவைடரை நம்ம மெயின் ஃபைலில் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. இதுக்கடுத்து இப்போ இங்கே டெக்ஸ்ட் பட்டன் வருவோம். ஸோ டெக்ஸ்ட் பட்டன் நம்ம என்ன பண்ணணும், இங்கே கிளிக் பண்ணால் அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். அதானே இங்கே நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும், இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒன்றும் இல்லை, ப்ரொவைடர் டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் டாட் இங்கே வந்து நீங்கள் என்ன ப்ரொவைடர் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். நம்ம வந்து ஆப் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆப் சர்வீஸ் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி பேராந்தசிஸ் இந்த மாதிரி இந்த கோடு வரக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இந்த ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா விஜிட்குள்ளே இல்லாமல் ஒரு கோடுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஆன் ப்ரெஸ் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் தானே, இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து லிசன் அப்படின்றத ஃபால்ஸ் கொடுக்கணும். எதுலனா லிசனபிள் ப்ரொவைடரில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபால்ஸ் கொடுக்கணும். இல்லைனா உங்களுக்கு ஏசிங்கில் சம்திங் எதாவது வரலாம். டாட் இன்க்ரிமெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நமக்கு என்ன ஆகணும்னா, நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஆக்சுவலாக இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இது நமக்கு ஸ்ட்ரிங் போட்டாங்காட்டியே வேல்யூ தெரியல. என்ன பண்ணிக்கிறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் இருக்க இடத்துல 0 இருக்க இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே லிசன் ஃபால்ஸ் இருக்கா, ட்ரூ கொடுக்கணும். டாட் கவுண்ட் நம்ம டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை டெக்ஸ்ட் விசிட் பொறுத்தவரை ஸ்ட்ரிங் மட்டும் தான் போட முடியும். இங்கே இன்டிஜர் கொடுக்கறதுனால நான் 2 ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ கிளிக் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் பேசிக் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரொவைடர் கவுண்டர் அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நோட்டிஃபை லிசனரோட யூசேஜ் சொல்லணுன்னா எப்போலாம் இந்த நோட்டிஃபை லிசனர் ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்போ எல்லாமே இந்த பர்டிகுலர் ப்ரொவைடரை இல்லை இந்த பர்டிகுலர் வேல்யூவை ப்ரொவைடர்னு வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் ப்ரொவைடர் லிசன் பண்ணிகிட்டு இருக்க எல்லா விசிட்டுமே ரீபில்ட் ஆகும். அது ரீபில்ட் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு வேல்யூ ஆனது அப்டேட் ஆகும். இப்போ உங்களுக்கு கவுண்ட் வந்து இங்கே 1 2 3ன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணால் மாறலாம். பட் இங்கே எவ்வளோ மாறினாலுமே இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் விசிட் ரிஃப்ரெஷ் ஆனால் மட்டும்தான் அந்த வேல்யூ எடுத்துக்க முடியும். ஸோ அதற்காக மட்டுமே we are using notify listeners there. நோட்டிஃபை listeners யூஸ் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு வேல்யூ அப்டேட் ஆகுது. வேல்யூ அப்டேட் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இங்கே வந்து அந்த பர்டிகுலர் லெசன் கொடுத்துருக்கோமா, இந்த விஜிட் மட்டும் கரெக்டாக ரீபில்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் மட்டும் நமக்கு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் மட்டும் ரீபில்ட் ஆகும். அது ரீபில்ட் ஆகிறதுனால நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ பேசிக் இம்ப்ளிமெண்டேஷன் இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொவைடரோட கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம் நம்ம.